எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. நம்ம வாசிக்கிறீங்களா? அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடி இருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறங்குகளை செவியேற்பவன். செவியேற்பவனை, படைப்பாளனை புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இறைவழி தியானத்துல நமக்கு அடிப்படையா கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை தான். நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம சில நேரங்களில் உணர்ந்து பார்க்க முடியாது. அந்த ப்ராக்ரஸ் நமக்குள்ள இருக்குது. ஆனால் நமக்கு அது தனியாக தெரியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு போன வருஷம் இருந்த நம்முடைய பொறுமை தன்மை என்பது இந்த வருஷம் எவ்வளவோ மாறி இருக்குது. பட் நம்ம அந்த லாங் கம்பேரிசன் பெருசாக பண்ண முடியாது. நம்ம நேற்று இன்னைக்கு இப்படி தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக தான் இருக்கிறோம். பொறுமை நிலையில் நாம் கண்டிப்பாக எவ்வளவோ படிகள் உயர்ந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். பொதுவாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மருத்துவம் சார்ந்தே நான் சொல்கிறேன். ஒரு ஒரு பெரிய நோய் சடனாக நமக்கு வந்துடாது. சடனாக ஒரு பெரிய நோய் வந்துடாது. சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு நோயுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, பசியற்று போகிறது. பசிக்காது, நமக்கு சரியாக பசிக்காது. பசியில் ஒரு 1.5 இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாடியில் ஒரு விதமான சோர்வு இருக்கும். மனசில் ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். லேசான மூக்கோட்டம் இருக்கலாம், லேசான தும்மல் இருக்கலாம், தொண்டை கரகரப்பு லேசான தன்மையில் இருக்கலாம். காய்ச்சல் வர்றது மாதிரி ஒரு லேசான ஒரு கதகதப்பு, ஒரு பாடியில் ஒரு சின்ன சூடு இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாமே மைல்டாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்ன நோய் தன்மைகள், அதாவது நோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு சொல்லுவோம். இந்த அறிகுறிகள் வரும்போது
நம்ம ரொம்ப கவனமா சில விஷயங்கள செஞ்சுட்டோம் அப்படின்னா, நோய் வந்து அடுத்த நிலைக்கு வளரவே வளராது. இந்த ஆரம்ப நிலை அறிகுறிகள நாம ப்ராப்பரா, ரைட்டா அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு தேவை ஒரு சின்ன பொறுமை தான். சின்ன பொறுமை தேவை. இந்த சின்ன பொறுமைய நம்ம மிஸ் பண்ணிடும்போது தான், நோய் வந்து வளருது. நோய் வளரும்போது, அத சரி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பொறுமை தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருச்சு அப்படின்னா, இன்னும் அதிக பொறுமை தேவைப்படும். பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு பெருசா பொறுமை தேவைப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருக்கு இல்லையா? இப்ப லேசா ஒரு ஒரு தொண்டை கரகரன்னு இருக்குதுங்க, சூடாகுற மாரி இருக்குது பாடி அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. 2டே 2 மெடிசின்ஸ் தான். ஒண்ணு உணவு முறைகள்ல கம்ப்ளீட்டான ஒரு கட்டுப்பாடு. ஒண்ணுமே இல்ல. நல்ல பசி வராத வரைக்கும் சாப்பிடவே கூடாது. அப்படியே பசி வந்ததுன்னா, நமக்கு 3 ஆப்ஷன் வச்சுக்கணும். ஒண்ணு ஃப்ரூட்ஸு, இன்னொன்னு சூப்பு, இன்னொன்னு கஞ்சி சாதம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். 4வது ஆப்ஷன் போவே கூடாது. பழங்கள் எப்ப சாப்பிடணும்னா, ஒரு மாரி ட்ரையா இருக்குது. ஏதாவது ஒரு இனிப்பு, ஒரு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் போல தோணுது. ஆனா பசி இல்ல. இந்த மாரி நேரத்தில பழம் சாப்பிட்றணும். பழங்கள் இல்ல அப்படின்னா சூப் சாப்பிட்றணும். இல்லங்க எனக்கு லேசா பசிக்குதுங்க அப்படின்னா கஞ்சி சாதம் சாப்பிட்றணும். அவ்வளோதான். இது எப்போ? லேசான அறிகுறிகள் இருக்கும்போது. பசி இல்லன்னா இந்த 3மே கூட எதுவுமே வேணாம் விட்டுறலாம். ஸோ இதுதான் உணவு விஷயத்தில நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம். பொறுமை அந்த சின்ன பொறுமை இருந்தா அத அழகா செஞ்சிரலாம். அந்த சின்ன பொறுமை என்ன தெரியுமா பண்ணும்? சாப்பாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்த வந்து கட் பண்ணும். உங்க உடம்பு என்ன கேட்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு உங்கள ரெடி பண்ணும். எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு லேசான பசி தான் இருக்குது. சும்மா ஒரு 4, 5 வாய் கஞ்சி சாதம் சாப்பிட்டா போதும். இந்த பொறுமை இந்த செயல செய்ய வச்சுரும். அந்த கண்ட்ரோல குடுக்கும். பொறுமை என்ன பண்ணும்? கண்ட்ரோல குடுக்கும். இல்லங்க எனக்கு எதுவுமே வேண்டாங்க. ஏதாவது சாப்பிடுப்பான்னு வீட்ல கொஞ்சம் பழங்கள் மட்டும் குடுங்க. ஏன்னா பழங்கள் சாப்பிடுறதுனால ஒரு பாதகமும் நமக்கு ஏற்பட போறதில்ல. சரியா? அப்போ உணவு விஷயத்துல 3 ஆப்ஷனு. பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது. இது ஒரு முதல் மருந்து. நோயுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்ல நாம இருக்கும்போது. 2வது மருந்து என்ன தெரியுமா? ரொம்ப அற்புதமான மருந்து. ஓய்வெடுப்பது. ஓய்வுங்கிறது வந்து சில நேரங்கள்ல முக்கியமா வந்து நோய் தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கான தூக்கத்த விட சிறந்த மருந்து ஓய்வு. நோய் தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கான அல்லது நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளை கொண்டிருப்பவர்களுக்கான தூக்கத்தை விட பெரிய மருந்து, சக்திமிக்க மருந்து ஓய்வு. ஏன்னா, அவங்களுக்கு தூக்கம் வராது. ஓய்வு என்பது என்ன? கண்களை மூடி, தளர்வாக, எந்த வேலையிலும் தீவிரமாக ஈடுபடாமல் சும்மா இருப்பது. இதுக்கு தான் அந்த பொறுமை தேவை. ஓய்வ மட்டும் நீங்க மேற்கொண்டு விட்டீர்கள் என்றாலே, நோய் என்பது அடுத்த நிலைக்கு ஒரு பாயிண்ட் கூட நகராது. மாறாக என்ன செய்யும்? இறங்கிவிடும். இந்த முளையிலேயே கிள்ளி எறிதல் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது வந்து நோய பொறுத்தவரைக்கும் இந்த ஓய்வு அதை செய்து கொடுத்துரும். இப்போ உணவு விஷயத்துல ஒரு பொறுமை, ஒரு கட்டுப்பாடு. ஓய்வை எடுப்பதில் நாம் செய்யக்கூடிய ஒழுங்கு. இந்த 2 யாரு செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து நோய் அடுத்த நிலைக்கு போகவே போகாது. இது வந்து ஒரு மாபெரும் மருத்துவத்தினுடைய உண்மை. இது 2யும் செய்றதுக்கு ஒரு சின்ன லெவல் பொறுமை தேவை. இத செய்யலன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? மருந்து சாப்பிட போயிடுவோம். பொறுமை இல்லாதவங்க தான் ஆரம்ப நிலை அறிகுறிகளுக்கு மருந்து சாப்பிடுகிறார்கள். மருந்து குணப்படுத்தாது. கண்டிப்பா குணப்படுத்தாது. உடனே ஒண்ணு சொல்லுவாங்க, இப்போதைக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். குணப்படுத்துறதும், கண்ட்ரோல் பண்றதும் ஒண்ணு தான். குணப்படுத்துறதுக்கு வழி தெரிஞ்சா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி தெரியும். அப்ப மருந்துகள் வந்து கண்ட்ரோலும் பண்ணல, குணப்படுத்தவும் கண்டிப்பா இல்ல. அது என்ன பண்ணுது தெரியுமா? அடக்கி வைக்குது. அடக்கி வைக்குது. அதாவது நீங்க பொறுமையா ஒண்ணும் இருக்க வேண்டாம். நீங்க பொறுமையா இருக்க வேண்டாம். நீங்க அவசரப்படுங்கன்றத என்கரேஜ் பண்ணுது. இயற்கை மருத்துவங்கள் என்ன பண்ணுது? நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்றத என்கரேஜ் பண்ணுது. இந்த இடத்துல தான் 2 ட்ராக் பிரியுது. இது டெஃபினெட்லி ராங் ட்ராக். இது சர்வ நிச்சயமாக நல்ல வழி. பொறுமை தான் இந்த வழிய தீர்மானிக்குது. நீங்க எந்த வழியில போறீங்கன்றத உங்க பொறுமை தான் தீர்மானிக்குது.
சின்ன லெவல் பொறுமை தான். இறைவன் வந்து நமக்கு எவ்வளோ கருணையோட, ரொம்ப நீங்க பண்ண தப்புல தாங்க இது வந்திருக்குது. அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா கூட போதும். ரொம்ப பொறுமையா இருக்க தேவையில்ல. இல்ல நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்டின்னா, சரி பரவால்ல இப்போதைக்கு சாப்பிட்டுக்கங்க. அடுத்து ஒண்ணு வரும். அப்ப நீங்க இப்ப விட அதிகமா பொறுமையா இருக்கணும். இப்பவே உங்களால பொறுமையா இருக்க முடியல. அப்ப எப்படி இருப்பீங்க? பொதுவா மெடிடேஷன்லயே சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுங்க. இல்லங்க எனக்கு பண்றதுக்கு டைமே இல்லங்க. அப்ப நீங்க கண்டிப்பா 40 நிமிஷம் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு டைம் இல்லாம நீங்க என்ன பரபரப்பா இருக்கீங்க. அப்போ 40 மினிட்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த மாரி தான் இது. ஸோ, இந்த ஆரம்ப நிலை அறிகுறிகள், சிறிய பொறுமை, இத வந்து எப்பயுமே நம்ம வந்து மனசுல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆரோக்கியங்கிறது வந்து எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். மக்கள் இத போயா இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வளர்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரிலயும், ஆப்பரேஷன்ல போய் படுத்துக்கிட்டு இருக்காய்ங்கன்ற மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். அவங்க மேல நமக்கு இயல்பாவே ஒரு ஒரு அன்பும், ஒரு அக்கறையும் வர அவங்களுக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சுரும். அதனால என்ன நடந்தாலும் அந்த பொறுமை, பொறுமைங்கிறது தாங்க மருந்து. இது ஒரு மறைவான மருந்து. இப்ப நான் வந்து உணவு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓய்வு எடுங்கன்னு சொன்னேன். இது 2 மருந்து வேலை செய்யணும்னா, அந்த பொறுமைங்கிற மருந்து இருந்தா தான் அந்த மருந்தையே நம்ம எடுக்க முடியும். அதனால இந்த சின்ன பொறுமை அப்படிங்கிறத வந்து மேற்கொண்டு பழகணும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு அது சின்ன பொறுமையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ஒரு சாதாரண ஒரு சிக்னல்ல நிப்போம். அந்த ரெட்லருந்து அப்பதான் வந்து கிரீன் போட்டிருப்பாய்ங்க. ஒரு 20 ஹாரன் அடிக்கும். அவைங்க அவைங்க அந்த ஆக்ஸிலரேட்டர திருகுறதுக்குள்ள ஒரு 10, 20 ஹாரன் அடிச்சிரும். போத்தானே போறாய்ங்க எல்லாரும். ஸோ அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாத மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். இதுதான் நோயுடைய உண்மையான மூல காரணம். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் நோயுடைய மூல காரணம் மனதில் இருக்கிறது. மனதை மாற்றிக் கொள்ளாத வரை நோய்களும், மருந்துகளும், பக்க விளைவுகளும் ரிப்பீட்டு அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இந்த ரிப்பிட்டேஷன் வந்து அந்த செகண்ட் ரிப்பீட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரிப்பீட் மாரி இருக்காது. இது கொஞ்சம் ஆழமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? நமக்கு பொறுமையை மேற்கொள்றதுக்கு வழிவகையே இல்லாம போயிடும். இப்ப அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு வர்றாங்க ஒரு பெரிய பொறுமையா இருங்க. ஒரு 2 மாசம், ஒரு 8 சிட்டிங் வாங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களால பொறுமையா தான் இருக்க முடியாது. பொறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கீழ் நிலையில இருந்தாலும் மேல வந்துரலாம். பொறுமை இல்லன்னா, நீங்க எங்க மேல இருந்தாலும் கீழ போயிடுவீங்க. பொறுமை என்பது இறைவனுடைய உங்களுக்கான அருள்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பக்குவம். நீங்க பொறுமைன்ற அந்த லைன்ல இருந்தீங்கன்னா, இறைவன் உங்க கூட இருக்கான்னு அர்த்தம். யார பத்தியும், எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. பொறுமை இல்லன்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிறணும். நம்ம கீழ பாதாளங்கள நோக்கி, ஆழங்கள நோக்கி போயிட்டே இருக்கோம்ன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இறைவன்கிட்ட வந்து, "இறைவனே பொறுமையை கொண்டும், நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாகன்னு" கேட்கிறோம். இறைவன்ட்ட நீங்க பொறுமைய மட்டும் கேட்டா பொறுமைங்கிறது வந்து ஒரு பெரிய வரம். நீங்க ஆக்சுவலி இறைவன்ட்ட வந்து பெரிய வரத்த கேட்கிறீங்க. பெரிய வரத்த இறைவன் அந்த வரத்த குடுத்துட்டான். எப்படா கேட்பீங்க அப்படின்னு தான் இறைவனும் பார்க்குறான். அதுதான் இந்த தியானம். அதுதான் இறைவழி. அதுதான் இறை ஞானங்கள். இறை ஞானங்கள் நமக்கு என்ன செய்யுது? ஒரு மேஜிக்கும் பண்ணல. பொறுமையை புகுத்துகிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நாம போன வருஷம் இருந்தத விட இப்ப பொறுமையா இருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட பொறுமையா இருக்கிறோம். நிச்சயமா நம்ம பொறுமையா இருக்கிறோம். இறைவன் அத குடுத்திருக்கிறான். அத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு, இறைவனுக்கு நன்றியோடு இருந்துட்டீங்கனாலே போதும். பொறுமையில் இன்னும் நம்மை உயர்த்துவான். இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய தியான செயல்முறை நாம் தொடங்கலாம். ஃபார்ம் 3 செய்ய போறோம். நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்ளுங்கள். கண்களை மூடி, புற உலகம், அக உலகம் என்ற சரியான புரிதல்களோடு அக உலகத்திற்குள் நீங்கள் திரும்பிக் கொண்டு நிலை பெறுங்கள். அக உலகத்தில் புற உலகின் உங்களுடைய எந்த அடையாளங்களும் செல்லாது. அந்த ஐடி கார்டெல்லாம் அங்க ஆக்சஸ் ஆகாது. நீங்கள் ஒரு படைப்பு. உங்களுடைய பெயர், உங்களுடைய பாலினம், உங்களுடைய தகுதிகள், கல்வி, பொருளாதாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு, உங்களுடைய அக உலகில் நீங்கள் நீங்களாக இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ அப்படியான தன்மையை கொண்டவர்களாக நுழையுங்கள். அக உலகில் நிலை பெறுங்கள். இதுதான் என்னுடைய வீடு. இங்குதான் நான் இருக்கின்றேன். இங்குதான் எனக்கான இறைச்செய்திகள் இறங்குகின்றன என்ற உணர்வோடு அக உலகில் நீங்கள் நிலை பெறுங்கள்.
உடலை மிக உறுதியான அதிட்டான நிலையில் அமர்த்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். அந்த கவனம் உணர்வுடன் கூடியதாக இருக்கட்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து தியானத்தை அழகிய முறையில் தொடங்குங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெறத் தொடங்குங்கள். ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வெறுமனே பார்த்து வாருங்கள். எண்ணங்கள் வந்தாலும், தோல் உணர்ச்சிகள் ஏற்பட்டாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமை நிலை ஏற்பட்டாலும், எது நிகழ்ந்தாலும் அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பதை போன்று நீங்கள் வெறுமனே அமர்ந்திருங்கள். அது ஒரு புறம் நிகழட்டும். மனம் இரண்டின் அடுக்குகள் தூய்மை அடையக்கூடிய மிக முக்கியமான செயல்முறையை உயிராற்றல் நிகழ்த்துகிறது. அதற்கு நீங்கள் அனுமதி வழங்கி இருக்கிறீர்கள் என்ற புரிதலோடு ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்வோம். இந்த ஃபார்ம் 3 அப்படிங்கிறது எவ்ரி டைம் நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை. எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்கள்லையும் சிக்காம, நம்ம மனசுல, நம்மளுடைய அசலான அந்த மனசுல அந்த ஒரு நுட்பத்தை நம்ம செயல்படுத்துறோம். அந்த மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகள், கெட்ட பதிவுகள் வளமிழந்து போகிறது. தியரிட்டிக்கலி அது எப்படி நடக்குதுன்ற ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு நம்ம உட்கார்றோம் இல்லையா? இந்த ஒரு 15, 20 மினிட்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல். அதாவது நீங்க ஒரு ஒரு பிலீஃபோட ஒரு சாண்டிங் பண்ணி, ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியா 1 ஹவர் கூட உட்காந்துரலாம். ஆனா எந்த காரணமும் இல்லாம இந்த ஒரு காரணம், இது நடக்குது, இது இப்படி இருக்கிறதுனால இது கிளென்ஸ் ஆகுது அப்படின்ற அந்த தியரி புரிஞ்சு நீங்க உட்கார்றீங்க இல்லையா? இது வந்து ஒரு மருத்துவம். மருத்துவங்கள பொறுத்தவரைக்கும், இதுல எந்த விதமான சடங்கும் கிடையாது. இப்படி செஞ்சா இப்படி நடக்கும். இதான் மருத்துவத்தினுடைய ரூல். ஏன்னா மருத்துவம் ஒரு விதமான அறிவியல் தானே. அதனால அத நம்ம செய்யும்போது, இயல்பாகவே அந்த பொறுமை நமக்குள்ள வளரும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்றோமோ, அந்த அளவுக்கு பொறுமை வளரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு செடி வளர்க்குற மாரி தான். ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த உட்காரும்போது, ஒரு செடி வளர்ற மாரி பொறுமை வளருது, தெளிவு வளருது. பொறுமை வளர்ந்தாலே போதும். பொறுமை எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். பொறுமை வந்து எல்லாத்துக்குமான ஸ்பேஸ ரெடி பண்ணி குடுத்துரும். அதனால வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு செஷன், ஒரு நாளுடைய செஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய டாப் பிரையாரிட்டில மெடிடேஷன் செஷன் இருக்கணும். அதுக்கு அதுக்கு அடுத்து தான் பிரேயரே கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பிரேயரையே நம்ம சரியா பண்றதுக்கு பொறுமை வேணும். அதனால மெடிடேஷன் செஷனுங்கிறது ஒரு டாப் பிரையாரிட்டி. அதனால வந்து இன்சைட் டைமர்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கருவியா செயல்படுது. இன்னும் நெறைய பேர் அதில ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்க. அதில அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அது இப்போ யாராவது ஒருத்தர் போஸ்ட் போடும்போது, ஐயோ! நம்ம முடிக்கணுமே. ஒரு சின்ன ஒரு புஷ் பண்ணுது. அந்த ஸ்டார் வாங்கும்போதெல்லாம் அந்த ஸ்டார் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் ஒரு நம்மள அத டிரைவ் பண்ணுது கொஞ்சமா. ஸோ எல்லாருமே அந்த இன்சைட் டைமர்ல அத பண்ணுங்க. அது அழகான ஒரு கருவி. தேங்க் யூ வெரி மச். ஸோ நாளைக்கு வி மைட் ஹேவ் சம் ரீடிங் செஷன்ஸ். அதோட அப்டேட் வரும் உங்களுக்கு. நாளைய வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.